சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பணப்பட்டுவாடாவை தடுக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படைகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றன. அதன்படி சென்னையில் இன்றும் பறக்கும் படைகள் மேற்கொண்டு வரும் வாகன சோதனை தொடர்பான விரிவான தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் கோகுல். தமிழக சட்டமன்ற தேர்தல் மே மாதம் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்தவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தது. இந்த தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்காக தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே தமிழகம் முழுவதுமே தற்பொழுது பறக்கும் படையினர் பணப்பட்டுவாடை தடுப்பதற்காக தீவிர வாகன சோதனை ஈடுபட்டு வர்றாங்க. நீங்க நேரடியா பார்க்கக்கூடிய காட்சி சென்னையில் இருக்கக்கூடிய இடத்துல பறக்கும் படையினர் தீவிரமா சோதனை செய்யக்கூடிய காட்சிகளை பாக்குறீங்க. அந்த காட்சிகள் முழுவதுமே ஒரு அதிகாரி மற்றும் காவல்துறையினர், ஒரு வீடியோகிராபர் என அடங்கிய ஒரு குழு தான் இந்த சோதனை செய்யறாங்க. இல்ல பணப்பட்டுவாடா அந்த வாகனத்துல பணம் ஏதாவது கொண்டு போறாங்களா, இல்ல ஆயுதங்களோ, இல்ல வாக்காளர்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய இலவச பொருட்களோ கொண்டு போறாங்க என சோதனை நடக்குது. சென்னையில 16 தொகுதியில மொத்தம் 48 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு தொகுதிக்கு 3 பறக்கும் படைகள் வீதம் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே வாகனங்களை காவல்துறை சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அதாவது பொதுமக்களோ அல்லது வியாபாரிகளோ அதிக அளவில் பணத்தை எடுத்து சென்றால் உரிய ஆவணங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும் என்று அதிகாரிகள் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அறிவுறுத்துறாங்க. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர் கோகுல்.